வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இங்கு அகத்தாய்வு பயிற்சி 2ஆம் நிலைக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும், அருள் உள்ளம் கொண்ட அனைவருக்கும் என்னுடைய மாலை நல்வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் கூட எனக்கு இன்றைய தலைப்பை வழங்கிய மன்றத்தின் பொறுப்பாளர் கோவிந்தநாயகி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய மாலை நல்வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இன்றைக்கி எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு மௌனத்தின் மேன்மை. அதாவது மௌனம்னா என்ன, அது எப்படியெல்லாம் செயல்படுத்தணும், அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். மௌனம் என்பது எல்லாருக்குமே தெரியும். அதை சங்க இலக்கியங்கள் எப்படி சொல்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு, சங்க தமிழ் இலக்கியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதலாவதாக, யாகவராயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு வான்புகழ் வள்ளுவர். இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனினும் இனிது ஆதியை தொழுதல், அதனினும் இனிது அறிவிலார் சேர்க்கை, அதனினும் இனிந்து அறிவினார் உடன் இணைந்து இருத்தல் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு, இன்று மனிதனிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வலிமை வாய்ந்த கருவிகள் புன்னகையும் மௌனமும் தான். புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும், மௌனம் பல பிரச்சனைகளை வரவிடாமல் தவிர்க்கும். கௌதம புத்தர். முன்னாடி திருக்குறள் பார்ப்போம். திருக்குறள் பார்த்தோம்ல, யாகவராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா. என்னென்னா, நம்ம நாவை எப்படி, நாக்கு ருசி பார்க்கும் தன்மையும் இருக்கும், அதே போல் மற்றவர்களை பற்றி ஏற்றி பேசவும் செய்யும், இறக்கி பேசவும் செய்யும். அதனால் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் வரும், அதனால் நமக்கு புகழும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால தான் யாகவராயினும் நாக்காக்க, அந்த சொல் இழுக்கப்பட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வான்புகழ் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. பிறகு ஔவையார் பாடினாங்க இல்லையா, இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனினும் இனிது ஆதியை தொழுதல். இது உங்களுக்கு அர்த்தம் சொல்ல வேணாம். ஏகாந்தம் இனிதுன்னா மௌனமாக இருப்பது அழகு, அதுதான் இனிமையானது. அதே போல் ஆதியை தொழுதல் இனிது, அதைவிட இனிது என்னன்னா அறிவிலார் சேர்க்கை. அறிவு பெற்ற அறிஞர் பெருமக்களுடன் கூடியிருக்கிறோம் இல்லையா, அதே போல் அதனினும் இனிது என்னென்னா கனவிலும் நனவிலும் அறிவிலாருடன் இணைதல் இருத்தல் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் புத்த பெருமான் சொல்லியிருப்பார், மௌனம் புன்னகை. புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும். இங்கே கூட ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் கருத்து வேறுபாடு இருக்குது, அவரை பார்த்து நல்ல விதமாக, அதாவது வேறு விதமாக சிரிச்சிடக்கூடாது, அதனால் நல்ல விதமாக உங்கள் முகத்திலிருந்து புன்னகை பூக்கும் பொழுது அவருடன் கூடிய உங்களுடைய பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே கலைந்து போய்விடும். அதுதான் சொல்கிறார் புத்தர். 2 பெரிய கருவிகள் மனிதனிடம் இருக்கின்றன. ஒன்று புன்னகை, இன்னொன்று மௌனம். மௌனம் பல பிரச்சனைகள் வரவிடாமல் தவிர்க்கும். ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் வீட்டில் நடக்கும் பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் மௌனமாக இருந்து விட்டால் உங்கள் மூலமாக எழும் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். இல்லை, நீங்கள் போயிட்டு அவர் மேலே ஏதாவது ஒரு அவதூறு சொல்ல, அவருக்கு அந்த வடு அப்படியே இருக்கும். உங்களை எப்போ பார்க்குறாரோ அப்போல்லாம் இந்த அம்மா இப்படி சொல்லிடுச்சே நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனதில் தீராத வடு இருக்கும். அதனால தானே வள்ளுவர் சொல்லியிருக்காரு, தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு சொல்லியிருக்காரு இல்லையா. அதான் எப்பயுமே அந்த சொல் நின்றுவிடும். அதனால தான் யாகவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்று மௌனத்தின் மேன்மை. மகரிஷி மௌனத்தை இந்த தவ பயிற்சியில் எதற்காக வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, மௌனம் ஒரு அடிப்படையான ஒரு பயிற்சி.
அனைத்திற்கும் அடிப்படையான ஒரு பயிற்சி. மௌனம்னா என்ன சொல்வோம்? வாய் பேசாதிருப்பது மௌனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். அதையும் தாண்டி மனம் அடக்க மௌனம் அப்படின்னு சொல்கிறோம். மனதை அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் மனதை ஒருமுகப்படுத்தி அல்லது ஒரு முறைப்படுத்தி அதை அமைதியாக்குவது தியானம், மௌனம் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த மௌனம் எத்தனை வகைகள் இருக்கின்றன அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதலாவதாக வாக்கு மௌனம். வாக்கு மௌனம்னா எதையும் பேசாமல் இருப்பது, அந்த மாதிரியான ஒரு விரதம். பிறகு கருவி மௌனம், செயல்கள் செய்யாமல் இருப்பது. கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனிதனிடம் 2 எந்திரியங்கள் இருக்கின்றன. கர்மேந்திரியங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கை, கால், வாய், குதம், பால்குறி, இதை தான் சொல்கிறோம். ஞானேந்திரியங்கள் கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், இதுதான் ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய பெரியவர்கள். அதே போல் இறைநிலை உணர்வு பெறுவதற்கான மௌனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கு பேர் மகா மௌனம். ஒன்று என்ன சொல்கிறோம்? வாக்கு மௌனம், இந்திரிய மௌனம், அதற்கு கருவி மௌனம், பிறகு மகா மௌனம். அணைந்து கொண்டிருக்கும் மனதை இயற்கைனா என்ன, இறைவன்னா யார், இறை சக்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்தை மடைமாற்றம் செய்து அதை சீரமைக்கிறது இல்லையா, அதற்காக தான் மகா மௌனம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நிலைக்கு போயிட்டோன்னா நிச்சயமாக நமக்கு மனதிற்குள் ஓர் அமைதி வந்துவிடும். அந்த அமைதி வந்துவிட்டால் நம்முடைய உள்ளத்திலிருந்து உள்ளத்தின் குரல் பேசிக்கொண்டிருக்கும். நீ இந்த செயலை இப்படி செய், அந்த செயலை அப்படி செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கொண்டே இருக்கும். சரி, இதற்கு காரணம் மனம். இந்த மனம்னா என்ன? அதே போல் மகரிஷி இன்னொரு அருமையான ஒரு தத்துவத்தை கொடுத்துருக்காரு, கருமையம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டுத்தையும் முதல்ல தெரிஞ்சுப்போம். அதற்கப்புறம் மௌனம் எப்படி இருக்கணும், அதுக்குள்ளார இருக்கிற அம்சங்கள் என்ன, அதற்குரிய பயன்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். மனம் மனிதனின் விளைநிலம், மனம் மனிதனின் விலையில்லா பொக்கிஷம், மனம் மனிதனின் விருப்பத்தை நிறைவேற்றும் காமதேனு. மனம் மனிதனின் விளைநிலம், மனம் மனிதனின் விருப்பத்தை நிறைவேற்றும் காமதேனு, மனம் மனிதனின் விலையில்லா பொக்கிஷம். எதற்காக இப்படி சொல்கிறோம்? மனதில் நல்ல விதையை போட்டாலும் விளையும், நல்ல சிந்தனையை போட்டாலும் விருட்சமாக வளர்ந்து அது உங்களுக்கு நல்லதையோ கெட்டதையோ நல்லது தரும். துன்பகரமான கெட்ட விஷயங்களை மனதில் போட்டால் அதுவும் வளர்ந்து பயன் தரும். அது மற்றவர்களுக்கு துன்பமாயும் நமக்கும் துன்பமாகவும் வரும். மனம் ஒரு அமுத சுரபி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எதுக்காக சொன்னோம்? மனம் கேட்டதை கேட்டவாறே தரும். எப்போ? அது வலிமையாக இருக்கும் பொழுது கேட்டதை கேட்டவாறே தரும். அதுதான் எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். வான்புகழ் வள்ளுவர். அவங்க வள்ளுவர் சொன்னது இல்லை மகரிஷி சொன்னதெல்லாம் என்னைக்காவது பொய்யாகுமா? ஆழ்ந்து கண்ட உண்மைகள் இதெல்லாம். உண்மை என்னைக்காவது பொய்யாகுமா? நிச்சயமாக ஆகுவதற்கான வாய்ப்பே கிடையாது, 100% ஆகாது. அதனால் அவங்க சொன்னதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மனம் மனிதன்கிட்ட ஒரு அற்புத சக்தி. அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது உயிர் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மனிதனுக்கும் உயிர் இருக்கிறது. எல்லாருக்கும் உயிர் இருக்கிறத நம்புறீங்களா இல்லையா? யாராவது நம்பாமல் இருக்கீங்களா எனக்கு உயிர் இல்லை? அப்போ நம்மளை இங்கே வச்சிருக்க மாட்டாங்க. அதனால் எல்லாருக்குமே உயிர் இருக்கிறது. அந்த உயிரிலிருந்து புறப்படும் ஆற்றல் தான் மனம். அப்போ உயிர் எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம கூட இருக்கோ, இந்த உடம்புல ஒட்டிகிட்டு இருக்கோ, அது வரைக்கும் மனதின் அலைகள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு ஆறு இருக்கிறது என்றால் அந்த ஆறில் தண்ணி வந்து கொண்டே இருக்கும், தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். அதாவது ஆறு என்பது ஒன்று கிடையாது, இருந்தாலும் தண்ணீர் போவதால் அதை ஆறு என்று போய்கொண்டே இருப்பதால் நாம் ஆறு என்று அதை அழைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி உயிர் இருக்கும் வரை அந்த மனம் வந்து கொண்டே இருக்கும். உயிர் உடலை விட்டு சென்று விட்டால் மனமும் இயங்காது அப்படின்னு சொல்லி. சரி, இந்த மனத்தினுடைய செயல்கள் என்ன?
என்னென்ன செஞ்சிட்ருக்கு இந்த மனசு? உணர்தல், துய்த்தல், சிந்தித்தல், கணித்தல், பதிவு செய்தல். உணர்தல், நம்ம பார்க்குறோம், அதை உணர்கிறோம். இப்போது ஒரு ஸ்வீட் எடுக்கிறோம், நாக்கால் உணர்கிறோம், உணர முடியுது. அது இனிப்பாக இருக்கிறதா, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. துய்த்தல்னா அது இன்னும் நல்லா இருக்குது, அன்றைக்கி சாப்பிட்ட ஸ்வீட்டை விட நல்லா இருக்கும். அதே போல் சிந்தித்தல்னால் நம்ம அன்றைக்கி அந்த கடையில் வாங்கணும், அந்த கடையை விட இந்த கடை பரவாயில்ல. கணிப்புன்னா இந்த கடையில் இதுதான் போட்டிருப்பானா, இந்த எசன்ஸ் போட்டிருப்பானா, அந்த எசன்ஸ் போட்டிருப்பானா, அது ஏலக்காய் சேர்த்துருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு இருக்கும். அதே போல் பதிவு செய்தல், உணர்தல், துய்த்தல், கணித்தல், பதிவு செய்தல்னா நீங்கள் பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய ஞானேந்திரியங்களால் உணரப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் மனதினுடைய இந்த வேலைகள். அப்போ மனது எவ்வளோ வேலைகள், 5 விதமான வேலைகள் செஞ்சிட்ருக்கு. உணர்தல், துய்த்தல், கணித்தல், சிந்தித்தல், பதிவு செய்தல். இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அதற்கப்புறம் மனம் எத்தனை படிநிலைகளில் இயங்குகிறதுன்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்லியிருப்பாங்க. எத்தனை படிநிலைகளில் இயங்குகிறது, அது உங்களுக்கு பாடமாக எடுத்திருப்பார்கள். 10 படிநிலைகளில் இயங்குது. முதலாவதாக உணர்வு இருக்கும். மனிதனுக்கு மனதினால் உணர்வு வருகிறது. உணர்வு வரும்பொழுது ஒரு தேவை வரும்பொழுது அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கான ஒரு முயற்சி வருகிறது. அந்த முயற்சி வரும்பொழுது செயல் வருகிறது. செயல் வரும்பொழுது விளைவு வருகிறது. விளைவு வந்தால் அது அனுபோகம் ஆகிறது. அந்த அனுபவம் ஆகிறது. அது ஆராய்ச்சி ஆகிறது. அது தெளிவாகிறது. அப்புறம் முடிவு. நல்லா இருக்கா இல்லையா? உதாரணத்துக்கு இந்த 10 படிநிலைகள் எப்படி இருக்குன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு பசி வந்துருச்சு. அவருக்கு சூடாக மசால் தோசை சுட்டு சாப்பிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம். அப்போ என்ன பண்ணுவார் அவர்? தேவை வந்துருச்சு, உணர்ச்சியும் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுவார்? முயற்சி எடுப்பார். மாவு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பார். அந்த மாவு எடுத்து அந்த தோசைக்கல்லில் வச்சு தோசையாக சுடுவார். சரியா? சுட்ட பிறகு என்ன பண்ணுவார்? செயல் ஆயிரும். அது விளைவு எப்படி இருக்கும்? அவர் நல்லா சுட்டிருக்காரா இல்லையா? தோசை இட்லி மாதிரி ஆக்கியிருக்காரா, அல்லது மசால் தோசையாக ஆக்கியிருக்காரா, அல்லது பேப்பர் ரோஸ்ட் ஆக்கியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் அனுபவம். சாப்பிட்டு பார்ப்பார், நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அனுபவம்னா என்னென்னா, முற்காலத்தில் செஞ்சதுக்கும் இப்போதைக்கும் உள்ள வித்தியாசம். அதுதான் அனுபவங்களாக நாம் பதிவுகளாக வைத்துக்கிருக்கோம். ஆராய்ச்சி. சரி, இதில் இன்னும் கொஞ்சம் ஏதாவது போட்டிருந்தா, அந்த கேழ்வரகு மாவை சேர்த்துருந்தா நல்லா இருக்குமா, இல்லை கோதுமை மாவை சேர்த்துருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். அனுபவம், ஆராய்ச்சி, முடிவு. அப்புறம் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோடனே ஒரு தெளிவு வந்துடும். இப்படி தாண்டா நம்ம மசால் தோசை சுடணும். அந்த மாதிரி நாம் இங்கே வந்திருக்கிறோம், மனிதர்களாக வந்திருக்கிறோம். நம்முடைய உண்மையான தேவை என்ன, உண்மையான தேடுதல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, நாம் மனிதர்களாக வாழ்ந்து நம் வாழ்வை நிறைவடைய செய்ய வேண்டும். என்ன சார், நாங்கள் வந்திருக்கிறோம், வீடு கட்டியிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், இவ்வளோ சம்பாதிக்கிறோம், வாழ்ந்துட்டு தானே இருக்கிறோம் இல்லைன்னு சொல்கிறோம். இதிலெல்லாம் மன நிறைவு ஏற்படாது. இது பெரிய மகான்கள் கண்டவன், நான் சொல்லலை. பெரிய பெரிய அறிஞர்கள், மகான்கள். நம்ம அதற்காக வரலை, செய்யணும், ஆனால் அதற்காக வரவில்லை. நாம் எதற்காக வந்திருக்கிறோம்? நம்மை யார் என்று தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், நான் எப்படியாப்பட்டவன், என்னுடைய சரித்திரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் உணர வேண்டும். நான் இயற்கையிலிருந்து வந்திருக்கிறேன், இயற்கையினுடைய ஒரு கூறு, அந்த இயற்கை தான் நானாக இருக்கிறேன், அந்த பிரபஞ்சமும் நான் தான், இங்கு வாழும் மக்களும் விலங்குகளும் தாவரங்களும் மரங்களும் செடிகளும் கொடிகளும் நான் தான்.
அதனால தானே பாடுவார் திருவாசகத்தில், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் சொல்லால் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். மாணிக்கவாசகர் பாருனாரா இல்லையா? அதனால் நம்முடைய இலக்கு இறைநிலையை அடைவது. அப்போ மனதை நாம் எந்த வழியில் பழக்க வேண்டும் என்பதை தெரியணும். அதற்குத்தான் இந்த மாதிரியான பயிற்சிகளை எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. அதனால் மனதினுடைய ஆற்றல்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனம் என்பது ஒரு பெரிய பொக்கிஷம் சொன்னேன். என்னென்னா அதுக்கிட்ட கேட்டால் கேட்டவாறே தரும் காமதேனும். அதில் போடுற எந்த விஷயமும் பல மடங்கு பெருகி வரும். நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் இவ்வளோ இன்கம் வருமா, இல்லை எஸ்ஐபியில் போட்டால் இவ்வளோ வருமா, இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் இவ்வளோ ஆகுமா? நல்ல எண்ணங்களை மனதில் போடுங்கள். அது வளர்ந்து விருட்சங்களாகி உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் சமுதாயத்திற்கும் நிச்சயமாக, ஏன்னா நாளைக்கு சமுதாயத்தை பார்க்க போவதற்கு ஒரு 50 வருடங்கள் கழித்தோ 60 வருடங்கள் கழித்தோ நாம் இருக்க போவதில்லை இல்லையா? அந்த உண்மையை யாரும் மறுக்க முடியாது. அதனால் அந்த உண்மையை மறுக்காமல் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணணும்? முதலீடு செய்ய வேண்டும். என்ன முதலீடு? நல்ல விஷயங்களை, நல்ல எண்ணங்களை மனதில் போட்டு 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 அந்த மனதை வலிமையாக்க வேண்டும். அந்த மனது எப்போ வலிமையாகணும்னா அமைதியாக 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 தான் வலிமையாக மாறும். அப்படி இல்லை என்றால் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டே இருக்கும். பொருட்களின் மீது ஆசை வந்து கொண்டே தான் இருக்கும். பிறகு அந்த ஆசைகள் 6 விதமான பழிச்செயல்களாக மாறும். அந்த 6 விதமான பழிச்செயல்கள் தான் மாயையை உங்கள் முன் உருவாக்கும், மாயையாக உங்கள் முன் தோற்றமளிக்கும். அதிலேயே சிக்கி 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 உழன்று கொண்டே தான் இருக்கும். அதிலிருந்து வெளியிலேயே வர முடியாது நம்மளால். அதனால் மனதை அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தானே திருமூலர் அழகாக அகத்திய மாமுனிவர் ஒரு அழகாக பாட்டு பாடியிருப்பார். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை அடக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை அடக்க வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரமும் செம்மையாமே. அதுக்கு தான் வள்ளுவரும் சொல்லியிருக்காரு, மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்துடன் ஆகுல நீர பிற. மனசு சுத்தமாயிருச்சுன்னா வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். தியானம் செய்ய வேண்டாம், தவம் செய்ய வேண்டாம். நீ இறைவன் தான் நீ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குது? நீங்கள் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன இருக்கிறது? சமுதாயத்திற்கு அப்பொழுது நீங்கள் தீங்கு செய்வீர்களா? உங்களால் தீங்கு நினைக்க முடியுமா? கண்டிப்பாக நினைக்கவே முடியாது. அந்த வகையில் மனத்தை பழக்க வேண்டும். அது அமைதியாக 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 தான் கிடைக்கும். நான் நல்லவன் தாங்க, நல்லதான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னாலும் அந்த அந்த மனதினுடைய ஆற்றல் கூடும் வரை நாம் அதை சொல்லவே முடியாது. நாம் அதை சொல்வதற்கான தகுதியற்றவர்களாகத்தான் இருப்போம். அதை சொல்வதற்குரிய தகுதி இல்லை. எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ மனதினுடைய அலைநிலைகளை அளப்பதற்கு இப்போதைக்கு ஒரு கருவி, நம் அறிவியல் முறைப்படி ஒரு கருவி இருக்கிறது, இஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் ஒன்றா உட்காந்துருக்கோம், ஒரு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சி மௌனத்தின் மேன்மை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்மளுடைய மன அலைகள் எந்த உயரத்தில் எழுந்து இறங்கி கொண்டிருக்கும், ஃப்ரீக்வன்சி அதிர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 13 to 40 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 14 40 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் சுழற்சி ஒரு வினாடிக்கு சுழன்று கொண்டிருக்கும் மனது. அவ்வளோ வேகமாக சுழன்று கொண்டிருக்கும். இப்பொழுது தவம் செய்கிறோம். தவம் செய்யும் பொழுது 8 to 13 வினாடிகள் சுழற்சி இருந்து கொண்டே இருக்கும். அதைவிட அமைதியாக போகும். அதைவிட அமைதியாக போகும் பொழுது தீட்டா வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தீட்டா வேவ்ஸில் பார்த்திங்கன்னா 4 to 7 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் வரும். அதுக்கப்புறம் 1 to 3 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் வரும்போது தான் டெல்டா வேவ் அப்படின்னு சொல்லிட்டு அளவிட முடியும். அப்போ 1 to 3 சைக்கிள்ஸ் வரணும்னா நம்ம பயிற்சி, அகத்தவ பயிற்சி செய்ய வேண்டும். அகத்தவ பயிற்சி செய்தால்தான் மனது அமைதியாகும். அதற்கு பிறகு கருமையம் சொல்லிட்டு ஒரு கருத்து மகரிஷி சொல்லியிருக்கார் இல்லையா? ஒவ்வொருவருக்கும் உயிர் இருக்கு இல்லையா? அந்த உயிர் எங்கே இருந்து இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னா மூலாதாரம்.
அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து தான் வந்து நமக்கு உயிர் சக்தி, ஜீவகாந்த சக்தி வந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஜீவகாந்த சக்தி, அந்த உயிர் சக்தி தான் மனமாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். சரி, கருமையம்னா என்னங்க இருக்கும் அதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜாதகம் எல்லாம் இருக்கும். நீங்கள் யார் என்ன, உங்களுடைய தாத்தா என்ன, உங்களுடைய பாட்டி என்ன, உங்களுடைய மூதாதையர்கள் யார், எப்போ வந்து இந்த பிரபஞ்சம் தோன்றுச்சோ அன்னிலேருந்து எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போ வந்து பேங்க்கில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து போயிட்டு, இப்போ இன்றைய காலகட்டத்தில் லோன்லாம் வாங்கினீங்கன்னா தெரியும், நீங்கள் எங்கெங்கே இடத்துல எந்தெந்த வருஷத்தில் லோன் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த பேன் கார்டு நம்பர் போட்டால் வந்துடும். அதே மாதிரி உங்களுடைய கருமையத்தை எடுத்துக்கொண்டால் அதற்குள் அனைத்து விஷயங்களும், நீங்கள் யார், எப்படிப்பட்டவர், உங்களுடைய மூதாதையர் நல்லது செய்தாரா கெட்டது செய்தாரா, நல்ல சிந்தனையை விதைத்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். திரும்ப திரும்ப இதான் சுற்றி சுற்றி வரும். அறச்செயல்கள் நல்ல செயல்கள் செய்யணும். அப்போ வந்து நான் வந்து வயசான பிறகு செய்கிறேன்னு சொல்கிறது கூடாது. இன்னிலிருந்தே ஆரம்பிக்கணும். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இன்னிலிருந்தே ஆரம்பித்து செஞ்சுக்கிட்டே வரணும். அதுதான் மகரிஷி வந்து என்னென்ன விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு பாடல் மூலம் விளக்குவார். கருவமைப்பு வழி வந்த வினைப்பதிவு சஞ்சிதமாம், உருப்பெற்ற பின் வந்த வினைப்பதிவு பிராரப்தம், இருவகையும் கூடி எழும் புகுவினையே ஆகாமியம், ஒரு வினையும் வீண் போகா உள்ளடங்கி பின் விளைவாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதாவது முன்னோர்கள் நமக்கு கொடுத்தது சஞ்சித கர்மம். அதற்கு பிறகு அதை வைத்து கொண்டு நாம் இன்று வரை செய்து கொண்டிருப்பது பிராரப்த கர்மம். அதற்கு பிறகு இந்த சஞ்சித கர்மமும் பிராரப்த கர்மமும் நம்மை செயல்கள் செய்து கொண்டே இருக்க செய்யும். மனதிலிருந்து வந்து கொண்டே இருக்கும் இல்லையா எண்ணங்கள் வர 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 நம்முடைய செயல்களும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அது நல்ல செயல்களாக இருக்கலாம், அல்லது துன்பம் தரும் செயல்களாக இருக்கலாம். நல்ல செயல்கள் புண்ணியங்கள், துன்பம் தரும் செயல்கள் பாவச் செயல்கள். சரிங்களா? இந்த ரெண்டும் கூடி ஒரு புதுவிதமான ஆகாமியம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த பதிவு வரும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வினையும் வீண் போகா. நல்லது செஞ்சாலும் சரிடா, கெட்டது செஞ்சாலும் சரிடா, எதுவுமே வீண் போகாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மனதை நல்வழிப்படுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும். யாராக இருந்தாலும் அது செஞ்சுதான் ஆகணும், வேறு வழியே இல்லை. நம்முடைய இலக்கு என்ன? நாம் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த பயிற்சி. அதுக்கப்புறம் கருமையத்தில் ஏற்கனவே வாங்கி வந்துட்டுருக்கோம் இல்லையா வரமெல்லாம், அந்த வரத்திலெல்லாம் நம்ம தூய்மை பண்ணணும். எவ்வளோ அது தூய்மை இல்லாமல் இருக்கிறதோ அல்லது மாசு அடைந்திருக்கிறதோ அதையெல்லாம் நாம் தூய்மை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் மகரிஷி இந்த மாதிரியான பயிற்சிகளை எல்லாம் வைத்தார்கள்.